ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். இந்த வசனங்கள்லேருந்து கடந்த சில வாரங்களாக நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஆபிரகாமுடைய தேவ உறவை ஆண்டவர் சரி செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். 75வது வயதில் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்குமான உறவு ஆதியாகமம் 12 ஆரம்பிக்குது. அந்த தேவ உறவு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 75. இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் ஆபிரகாமுடைய வயது என்ன? 99. அவனுடைய வாழ்க்கையை 2 பிரிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் அவனை சந்தித்ததற்கு முன்பாக, ஆண்டவருடைய சந்திப்புக்கு பின்பாக அப்படின்னு 2 பிரிக்கலாம். ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையை, அவன் தேவனோடு கூட நடந்த வாழ்க்கையை 2 பிரிக்கணும் அப்படின்னா, இந்த 99வது வயதிலிருந்து பிரிக்கலாம். 99வது வயதுக்கு முந்தின ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய தேவ உறவு, 99 வயதிற்கு அப்புறம் உள்ள ஆபிரகாமுடைய தேவ உறவு அப்படின்னு சொல்லி நம்ம 2 பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வயதில் அவனுக்கு நடந்துச்சு. ஆண்டவர் அவனோடு கூட சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த வசனத்திலிருந்து போன வாரம் 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதை தியானிக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு காரியத்தை தான் தியானிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. மீதி 2 காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். போன வாரம் என்ன தியானித்தோம்? கர்த்தரை அறிகிற அறிவு. 99வது வயதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனை குறித்து அறிந்து கொள்ள ஆபிரகாம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை, அவன் எந்த முயற்சியும் எடுக்கலை. அவன் கேட்க விரும்பினதெல்லாம் அவனுடைய சந்ததியை குறித்த வாக்கு தத்துவம். எப்பெல்லாம் ஆண்டவர் பேசினாரோ அப்பெல்லாம் இவன் எதிர்பார்த்த வார்த்தை என்னன்னா, சந்ததியை குறித்த ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுவாரா, சந்ததியை குறித்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் மறுபடியும் பேசுவாரா, இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தான். எல்லா கான்வர்சேஷன்ஸ்லையும் பாருங்கள், ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருந்தாரே தவிர தம்மை குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல 99வது வயதில் கர்த்தர் அவனோடு கூட பேசும்பொழுது தான் முதல் முறையாக தான் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறதே அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிரகாமுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அது ஆண்டவர் தப்பு இல்லை. ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ளுகிற வாஞ்ச யார்கிட்ட இல்லை? ஆபிரகாம் கிட்ட இல்லை. அவர் வேற ஒரு வார்த்தையை பேசுகிற மாதிரி வந்தார். 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், உனக்கு பலன் நான் தான், ஐ ஆம் யுவர் ரிவார்டு. நீ உலகத்தில் எத்தனையோ செல்வங்களை எதிர்பார்க்கலாம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நன்மைகள் எதிர்பார்க்கலாம், ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய பொக்கிஷமே நான் தான் ஆபிரகாம்னு சொல்கிறாரு. அது ஆபிரகாமால் ஏற்றுக்கொள்ள முடியல, விளங்கி கொள்ள முடியல. அந்த இடத்துல தான் கேட்குற, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர், நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு. ஸோ ஆண்டவர் அவருக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கிற உறவை பற்றி பேச வரும்போதெல்லாம், தான் யார் என்பதை பேச வரும்போதெல்லாம் ஆபிரகாம் குறுக்கிட்டு ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தான். அவன் கேட்க விரும்பினதெல்லாம், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர், எனக்கு அதை எப்போ தருவீர், எனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இன்னும் கொடுக்கலையே, எப்போ கொடுப்பீங்க, இந்த தேசத்தை நான் சுதந்திரிப்பேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் எப்போ நடக்கும். இப்படி ஆபிரகாமுடைய மைண்டு எல்லாமே
ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் மேலேயே இருந்துச்சு. ஆண்டவரை குறித்த எந்த ஒரு காரியமும் ஆபிரகாமுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் 99வது வயதில் தான் தம்மை குறித்து அறிகிற அறிவுக்குள்ளாக கர்த்தர் ஆபிரகாமை நடத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, சாராள் இடத்துல பேசும்போதும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி சாராளையும் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக நடத்துகிறார். இந்த கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக ஆபிரகாமும் சாராளும் எப்போ உள்ளே வந்தாங்களோ, எப்போ அதில் வளர ஆரம்பித்தாங்களோ, ஒரே வருஷத்தில் அவர்களுடைய கரங்களில் வாக்கு தத்தத்தின் பிள்ளையான ஈசாக்கு இருந்தது. ஸோ ஆண்டவர் அவருக்கும் நமக்குமான உறவில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் என்ன தருவாருன்னு இல்லை, இந்த உறவில் அவரை குறித்து நான் தெரிந்து கொள்ளணும், அவர் கூட நான் பழகணும், அவர்கிட்ட நான் பேசணும். என்னை பற்றியே பேசக்கூடாது, அவரை பற்றி கொஞ்சம் பேசணும், அவரை பற்றி அவர் பேசுகிறத உட்கார்ந்து கேட்கணும். இந்த வாஞ்சை தான் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்தும். இந்த வசனத்திலிருந்து இன்னும் 2 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எல்லாருமே சேர்ந்து இந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்போமா? முதலாவது வசனத்தையும் 2வது வசனத்தையும். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, 2வது வசனத்தில் இருக்கு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வசனத்தில் பாருங்க, ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. உடன்படிக்கைனா என்ன? அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா என்ன? 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு ஒப்பந்தம். நம்ம எப்போல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? உடன்படிக்கைங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்ல, அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் நம்ம எப்போ பயன்படுத்துவோம்? அந்த வார்த்தைகள், ஒப்பந்தம்ங்கிற வார்த்தையெல்லாம் எப்போ பயன்படுத்துவோம்? 2 பேர் சேர்ந்து தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லுங்களேன், ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு அக்ரிமெண்ட் தேவை. எதுக்கு அந்த அக்ரிமெண்ட்டு? ஏற்கனவே அந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு, அவர் எவ்வளோ ரூபாய்க்கு இதை விற்கிறாரு, அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, இந்த அக்ரிமெண்ட் படி நான் இவ்வளவு தொகையை அந்த நபருக்கு கொடுப்பேன், அந்த தொகைக்கு பதிலாக அவருக்கு சொந்தமான அவர் பேரில் இருக்கிற அந்த இடத்த எனக்கு அவர் மாற்றி கொடுக்குறாரு. இதுதான் அக்ரிமெண்ட். இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தையே 2 பேர் சம்பந்தப்பட்ட வார்த்தை. 2 பேர் சேர்ந்தாதான் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் வர முடியும். இப்போ ஆண்டவர் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார்ல, அப்போ அந்த உடன்படிக்கைக்கு உட்படுகிற 2 பேர் யார்? ஒன்று கர்த்தர், இன்னொரு எண்டில் இருக்கிறது ஆபிரகாம். 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். கவனிங்க, எல்லா அக்ரிமெண்ட்டும் 2 சைடுடைய இன்வால்மெண்ட்டை சேர்ந்தே வரும். இப்போ நம்ம ஒரு வாடகை இடத்துல நம்ம சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம். இந்த இடத்த நம்ம வாடகைக்கு பயன்படுத்துகிறதற்கு இந்த இடத்துடைய உரிமையாளரோடு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அதில் அவர் தரப்பும் இருக்குது, ஏன் தரப்பும் இருக்குது. ஒரு இடத்த வாங்க போகிறோன்னா விற்கிறவருடைய தரப்பில் உள்ள விஷயங்களும் உள்ளே இருக்கும், வாங்குறவங்க தரப்பில் இருக்கிற விஷயங்களும் உள்ளே இருக்கும். 2 சேர்ந்தது தான் உடன்படிக்கை. அடுத்தது பாருங்க, 4வது வசனத்திலிருந்து, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு
தகப்பனாவாய். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன செய்ய போகிறாரோ அது எல்லாத்தையும் உடன்படிக்கையில் உள்ள சொல்லிட்டார். நான் உன்னோட கூட பண்ண போகிற உடன்படிக்கை என்னன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அதுக்கப்புறமா ஆண்டவர் அவனுடைய பேரை மாத்துறார். ஆபிராம் அப்படின்னு இருந்த பேரை ஆபிரகாம் அப்படின்னு மாத்துறாரு. 6வது வசனத்தில், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். 9வது வசனத்தில் அடுத்த வார்த்தை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அந்த அக்ரிமெண்ட்ல ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறவர் யாரு? ஆபிரகாம். இந்த உடன்படிக்கையில் ஆபிரகாம் தரப்புல இருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். 10வது வசனத்தில் பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். இப்போ என்னை கவனிங்க. ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. அவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கைக்கான அடையாளத்தை இப்போ ஆபிரகாம் கிட்ட கேட்குறாரு. இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, திருமணம்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க ஒன்றாக இணைகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். எல்லா திருமண ஆராதனையிலையும் மணமகனிடத்துலையும் மாப்பிள்ளைகிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். அவர்கள் சட்டப்படி அவர்கள் ஒரே குடும்பமாக இணைக்கப்படுகிறார்கள். சரி, இவங்க இணைக்கப்பட்டுட்டாங்க. அது அந்த கையெழுத்தில் தான் உண்மையிலே நடக்குது. ஆனால் ஸ்டேஜில் வச்சு மோதிரம் மாற்றிக்கிறாங்களே, ஆனால் ஸ்டேஜில் வச்சு தாலி கட்டுறாங்களே, ஆனால் ஸ்டேஜில் வச்சு பைபிள் மாற்றிக்கிறாங்களே, இது எந்த கணக்கில் வரும்? அவங்க எப்போ அந்த உடன்படிக்கையில் இணைக்கப்படுறாங்க? அவங்க 2 பேரும் உறுதிமொழி எடுத்து அவங்க கையெழுத்து போடுற அந்த தருணத்திலையா, இல்லை மோதிரம் மாத்திர அந்த தருணத்திலையா? உறுதிமொழி எடுத்து எப்போ கையெழுத்து போட்டாங்களோ அப்போ தான் அவர்கள் ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். அப்போ மோதிரம் போடுறது எதுக்காக அப்படின்னா, இவர்கள் திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக மோதிரம் போடுறாங்க. ஸோ தாலி கட்டுறதா இருக்கட்டும், பைபிள் மாற்றுறதா இருக்கட்டும், இது ஒரு அடையாளம். இந்த மோதிரம் மாற்றின ஒன்று மேஜிக்காக எதுவும் ஒன்று நடக்க போகிறது இல்லை. இது ஒரு அடையாளம். திருமணமானவர்கள் கரங்களில் மோதிரம் போட்டிருப்பாங்க, இல்லை பெண்கள் தாலி செயின் அணிந்திருப்பாங்க. இது ஒரு அடையாளம். நான் திருமணமானவன், நான் திருமணமானவள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஆண்டவர் அக்ரிமெண்ட்டுக்கு உள்ள ஆபிரகாமை ஒரு ரெசிபியண்ட்டாக உள்ளே இழுக்கிறார். நான் உனக்கு இதெல்லாம் தரேன்பா, நீ ஜஸ்ட் வா, வாங்கிட்டு மட்டும் போ. நீ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீ என்ஜாய் பண்ணு, நான் உனக்கு தருகிற நன்மைகள்லாம் நீ என்ஜாய் பண்ணு. பதிலுக்கு நம்ம உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன அடையாளம் அப்படின்னா, விருத்த சேதனம் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, ஒரு அக்ரிமெண்ட்டு, அதில் 2 தரப்பு இருக்கிறாங்க. ஒரு தரப்பு இதை செய்வேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.
அதற்கு அப்புறமா இந்த உடன்படிக்கைக்கான அடையாளத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு ஒப்பந்தத்தில் இணைக்கப்படுகிற 2 பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு இடத்த வாங்க போகிறோம் அப்படின்னா காசு என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கே பத்திரத்தை முடித்து கையில் வாங்கிட்டு வருவாங்க. காசோடு வெளியே போனால் பத்திரத்தோடு வரணும். காசை இப்போ கொடுங்க, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து பத்திரம் முடிப்போம்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம யோசிப்போம், இதை கொடுங்க நாங்கள் இதை தர்றோம் அப்படி. சரி, அவ்வளோ வேணாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கிற கடைகள் இருக்கும், நீங்கள் ரெகுலராக போகிற கடைகள். நீங்கள் அவசரமாக எங்கேயோ போகும்போது உங்களுக்கு ஒரு பொருள் தேவையாக இருக்குது, நேராக அந்த கடையில் போய் அந்த பொருளை கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பர்ஸை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க, உங்கள் கையில் பைசா இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிற கடை. நீங்கள் பொருளை வாங்கிட்டு பணத்தை அப்புறம் தரேன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒரு புது கடை, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு நாளைக்கு வந்து 100 ரூபா தரேன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்கள் நாளைக்கு வந்தே பொருளை வாங்கிக்கோங்கன்னு கொடுத்த பொருளை வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் ஒரு அக்ரிமெண்ட்டை உள்ளே கொண்டு வராரு. நான் இதை செய்வேன்னு சொல்கிறாரு. அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கிறேன்னு இன்னொரு விஷயம் சொல்கிறார். இப்போ ஆபிரகாமுடைய இடத்துல ஒரு சராசரி மனுஷன் இருந்திருந்தான்னா அவன் என்ன யோசிச்சிருப்பான் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற டீலிங் நல்லா இருக்குது, உங்கள் உடன்படிக்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, நான் அதற்கு அடையாளமாக நீங்கள் சொன்னதை செய்கிறேன், அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் 75வது வயதில் எப்படி இருந்திருப்பான்னு எனக்கு தெரியாது. 75வது வயதில் இந்த சம்பவம் நடந்திருந்தால் ஆபிரகாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் 99வது வயதில் அவன் ஆண்டவரை குறித்த அறிவில் வளர்ந்ததுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? 17வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை பாருங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அடுத்த வசனத்தின் முதல் வார்த்தை என்ன? அப்பொழுது. அப்படின்னா எப்பொழுது? ஆண்டவர் பேசி முடிச்சுட்டு எழும்பி போன உடனே இவன் என்ன பண்ணுறான்? தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோளின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாக இருந்தான். இஸ்மவேலுக்கு எத்தனை வயசு? 13 வயது. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. ஆண்டவர் தரப்பில் அவர் செய்வேன்னு சொன்ன விஷயத்தை இன்னும் செய்யவே இல்லை. எந்த அளவுக்கு இவன் ஆண்டவரை நம்பி இருந்தான்னா, எனக்கு அவர் சொல்லிட்டாலே அது செஞ்ச மாதிரி தான் சொல்லி இவன் அந்த உடன்படிக்கையின் அடையாளத்துக்கு நேராக இறங்கி போகிறான் பாருங்க. ஆண்டவர் செய்யட்டும், அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை நிச்சயமாக எனக்கு கொடுப்பார், நான் காத்திருக்கிறேன், அவர் என்றைக்கு அதை தருகிறாரோ அன்றைக்கே நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத தள்ளி போடலை. நான் உனக்கு அப்புறமா தருவேன், நீ இப்போவே விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன், அந்த உடன்படிக்கையின்படி நான் இப்படிலாம் செய்வேங்கிறாரு. அவன் தரப்பில் இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக நீ விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்கிறாரு. இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். ஆண்டவர் செய்வதற்கு முன்பாகவே நீ விசுவாசித்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லலை.
ஆனால் இவன் விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது காரியம். இட்ஸ் அ வாக் ஆஃப் ஃபெய்த். விசுவாச நடை. கர்த்தர் எனக்கு இதை செய்தால் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை. சில நேரங்களில் சில காரியங்களுக்காக பொருத்தனெல்லாம் பண்ணுறோம், அதில் தவறு இல்லை. ஆனால் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு முன்பாகவே அந்த விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாக் ஆஃப் ஃபெய்த், விசுவாச நடை. இந்த காரியத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய மனதில் அவர் போட்ட இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத தள்ளி போடலை. அவன் நினச்சிருந்தா தள்ளி போட்டிருக்கலாம். அக்ரிமெண்ட் போட்டோம்ல, நீ செய்ய வேண்டியதை ஏன் இன்னும் செய்யலைன்னு ஆண்டவர் கேட்க முடியாது. ஏன்னா பதிலுக்கு ஆபிரகாம் கேட்டிருப்பான், அக்ரிமெண்ட் போட்ட நீங்களே சொன்னதை இன்னும் செய்யலையே அப்படின்னு. நீங்கள் சொன்னதை செய்யுங்க, அப்போ எனக்கு சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னா அது அக்ரிமெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஆனால் இப்போ ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையின் மேலே நம்பிக்கை இல்லை. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தின கர்த்தர் மேலே நம்பிக்கை. உடன்படிக்கை அது இருக்கட்டும், நீங்கள் சொல்லிட்டீங்களா என்னைக்குனாலும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு துணிஞ்சு இறங்குறான் பாருங்க. அவன் அதை தள்ளி போடலை. இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில் நம்ம நிறையா காரியங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மனசு விரும்புது, நம்ம மனசில் நினைக்கிறோம், டெய்லி காலையில் 5 மணிக்கெலாம் எழும்பி ஜெபிச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும், நிச்சயமாக ஒரு நாள் நான் ஜெபிப்பேன். இது மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படி ஜெபிக்கிறேன்னு பாருங்கள். இது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிச்சிடுவேன். இது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் சர்ச்சில் ஊழியத்துலலாம் வந்து பங்கெடுக்க ஆரம்பிப்பேன். இது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் நல்லா உற்சாகமாக காணிக்க கொடுக்க ஆரம்பிப்பேன். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து தொடர்ந்து சபைக்கு வாங்கலை அப்படின்னா, வரணும்னா ஆசைப்படுறேன், இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு விஷயம் இருக்குது, இது மட்டும் முடியட்டும் பாஸ்டர், அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படி வாரேன்னு. அது முடியாது. நான் நெகட்டிவாக பேசலை, சாபத்தை பேசலை. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளருவதற்கு பிசாசு ஒன்று இல்லைன்னா இன்னொரு தடையை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். இந்த தடை மட்டும் நீங்கிருச்சுன்னா நான் அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ளே வளருவேன் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா அவன் தடுக்கிறதே அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே. அப்போ இந்த பிரச்சனைக்காக நம்ம போஸ்ட்போன் பண்ணுறோன்னா இது ஒருவேளை போகலாம், அடுத்து வேற ஒன்று அவன் கொண்டு வருவான். தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கணுங்கிற வாஞ்சை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒவ்வொரு முறை வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு, ஊழியர் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு உள்ள ஆவி ஆசைப்பட தான் செய்யுது. ஆனால் ஏன் செய்ய முடியல? அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? போஸ்ட்போன் பண்ணிடுறோம். இனி என்ன ஆனாலும் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நான் அமர்ந்து இருக்காமல் நான் எந்த வீட்டு வேலையும் செய்ய மாட்டேன். நான் வெளியே காலேஜுக்கோ வேலைக்கோ நான் கிளம்பி போக மாட்டேன். நான் எதையுமே செய்ய மாட்டேன். இனி எல்லா நாளும் நான் ஃபஸ்ட்டு பேசுகிறது ஆண்டவர் கூட தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். விருப்பப்பட்டு தான் எடுக்கிறோம். யாரும் திணிக்கலை, யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, ஆசையாக தான் எடுக்கிறோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் அலாம் அடிக்கும்போது என்ன தோணுது? ஜெபம் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக காலையில் எழுந்து ஜெபிக்கணும்ல, தேவையில்லை. நேற்று தானே முடிவெடுத்தோம், ரொம்ப கரெக்டு. ஆனால் இன்னைக்கு வேண்டாம், ஏன்னா நேற்றுக்கு நைட்டு நம்ம அவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம்ல, நைட்டு லேட்டாக தானே தூங்கணும், சரி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஒரு ரீசனை வச்சு தள்ளி போடுறோம் பாருங்க. அடுத்த நாள் இன்னொரு காரணம் வரும். இந்த தள்ளி போடுதல்னா நான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் சொல்கிறேன். இந்த தள்ளி போடுதல் நம்ம கிட்ட விசுவாசம் குறைவாக இருக்கிறத காண்பிக்குது. ஆண்டவருக்குள்ள ஒருத்தன் ஒரு தரமான விசுவாசத்தில் இருக்கிறான்னா
அவன் கர்த்தருக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடவே மாட்டான். இந்த பைபிள் ரைட்டிங்கில் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை புது வருஷ ஆராதனையில் நான் அனௌன்ஸ் பண்ணேன். 1ஆம் தேதி எல்லாருமே குறைந்தபட்சம் 90% வந்த எல்லாருமே நிச்சயமாக நம்ம இந்த மாதத்தில் எழுதுகிறோம். 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு, 31 நாள் இருக்குது, அதில் பொங்கல் விடுமுறை நாட்கள் வேறு வருது, நல்லா உட்காந்து 2 வாரத்தில் முடிக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்போம். 1ஆம் தேதி வீட்டுக்கு போய் பிரியாணியை சாப்பிட்டு படுத்து தூங்கி அப்படியே விட்டுருப்போம். 2ஆம் தேதி இப்போ தானே வருஷம் பிறந்திருக்கு, உடனே ஆரம்பிக்கணுமா, வெறும் 6 அதிகாரம் தானே, 2 நாள் பொறுத்து ஆரம்பிப்போம். இப்படி தள்ளி போட்டு இப்போ கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துட்டோம். இன்னும் பாதி கூட முடிக்காதவங்களாம் இங்கே இருப்போம். ஆனால் இதுவே நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை தள்ளி போட மாட்டோம். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை, இல்லை தண்ணி குழாயில் ஒரு பிரச்சனைன்னா உடனே பிளம்பரை கூப்பிட்டுருவோம். ஃபேனில் ஒரு பிரச்சனைனா உடனே எலக்ட்ரீஷியனுக்கு கால் பண்ணிடுவோம். வீட்டில் ஏதாவது ஒரு டேமேஜ்னால் உடனே ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணிடுவோம். அதெல்லாம் தள்ளி போட மாட்டோம். நம்ம கர்த்தருக்கு அடுத்த காரியம்னு வரும்போது தள்ளி போட்டு ஆண்டவர் அதை விரும்பலை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் அப்படி நின்னான் ஃபெய்த்தில். ஆண்டவர் அதை பார்த்து ரசிச்சிருப்பாருன்னு நான் சொல்கிறேன். நான் இன்னும் தருவேன்னு சொன்னதை தரவே இல்லை. ஆனால் எப்படி விசுவாசத்தில் என் மகன் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறான்னு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆபிரகாமை பார்த்து ரசிச்சிருப்பார். நீங்கள் நினச்சா ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த முடியும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து ரசிப்பார். அவர் நல்ல தகப்பன், அவருக்கு எல்லாமே தெரியும் தான். ஆனாலும் அவர் நம்மளை பார்த்து ரசிப்பார். நம்ம செய்கிற விஷயங்களை அவர் பார்த்து ரசிப்பார். நம்ம அவருக்காக எடுக்கிற முயற்சிகளை பார்த்து அவர் ரசிப்பார். நமக்காக ஒருத்தர் ஒரு முயற்சி எடுத்து ஒன்று பண்ணுறாங்கன்னா நாம் அதை ரசிக்கிறோம்ல. சரி, இவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த நமக்கு செய்யணும்னு தோணி இருக்குல்ல, இவங்க நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்களா. நான் நிறைய நபர்களிடத்தில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நான் அவர்களை நேசிக்கிறத விட நம்மளை அதிகம் நேசிப்பாங்க. அதில் சந்தோஷம் இருக்குல்ல. இந்த சந்தோஷத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்க முடியுமே. ஒரு ஸ்டெப் விசுவாச நடை. இந்த வருஷத்தில் நம்ம எல்லாரும் விசுவாச நடைய பழக போகிறோம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் தள்ளி போடுதலுக்கே இடம் இல்லாமல், கர்த்தர் என்னோட கூட இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரா, இந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். அதில் ஏதாவது கஷ்டம் வருமே, இதில் ஒரு அசௌகரியம் இருக்கே, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது, தூக்கி எரிஞ்சிடணும். அவர் சொல்லிட்டா அதுதான் வேலை. ஆண்டவர் பேசி முடித்து எழும்பி போகிறாரு. எழும்பி போன உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வேலையை அரேஞ்ச் பண்ணிட்டான். இதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்ப்போம், உட்காந்து யோசிப்போம், அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், டைம் எடுப்போம். அதெல்லாம் ஆபிரகாம் பண்ணலை. வாக் ஆஃப் ஃபெய்த். ஆண்டவர் அதை மெச்சு பேசுகிறாரு. புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எவ்வளவு மெச்சி அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாருன்னு. அந்த 99வது வயதில் இருந்த அந்த விசுவாசம் முதிர்ச்சி, அவன் விசுவாசத்தில் நடக்க ஆரம்பித்தான் பாருங்கள். 75வது வயதிலிருந்தே அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. அவன் அது வரைக்கும் விசுவாசிக்கலன்னு நான் சொல்லலை, நான் அதை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ஆனால் 75வது வயதில் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை காட்டிலும் 99வது வயதில் அவனுக்குள்ள விசுவாசம் அதிகமாக இருந்தது. அதனால தான் கர்த்தர் இதை தருவார் என்று நம்பி அமர்ந்திருக்காமல், கர்த்தர் தர வேண்டிய நேரத்தில் தருவார், நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வோம்னு சொல்லி அவன் இறங்கி செய்கிறான். கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் அதுதான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், விசுவாச நடைய இந்த வருஷத்தில் பழகுங்க. ஆண்டவர் விசுவாச நடைக்குள்ளாக நம்மளை நடத்திட்டோம். ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த அதிகாரத்தில், ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன்.
அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர் எதை குறித்து பேசுறாரு? அவர் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் அடுத்து எதை பத்தி பேச போறாரு? சோதோம் கொமோரா மேல வரப்போகிற கர்த்தருடைய அழிவை குறித்து பேச போறாரு. ஏன் பேசுறாரு? எல்லார்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த, நம்ம பொதுவாக மறைக்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட மட்டும் ஓப்பன் அப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்? அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்பி தான் சொல்லுவோம். நம்ம ஏன் சொல்கிறோம்? எதனால் அந்த நபர்கிட்ட சொல்கிறோன்னு கேள்வி கேட்டிருந்தேன்னா அந்த நபர் நமக்கு நெருக்கமானவங்கிறது பதில். நாம் ஏன் சொல்கிறோம்? நமக்காக அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு சில நேரம் அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு மன ஆறுதலுக்காக. சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் நம்ம மனசை ரொம்ப பாதிச்சிட்ருக்கும். யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. யாராவது ஒருத்தர்கிட்ட சொன்னாலாவது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் மறைக்கிற விஷயத்தை யாராவது ஒருத்தர்கிட்டையோ 2 பேர்கிட்டையோ மறைக்காமல் சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் எதுக்காக அவர் செய்ய போகிறத மறைக்காமல் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு? இந்த 2ல் எதுக்காக? ரொம்ப பாரமாக இருக்குது ஆபிரகாமு, இந்த ஜனங்கள் எல்லாம் அழிய போகிறாங்க, ஆபிரகாம்னு யார்கிட்ட போய் சொல்லுன்னு தெரில, ஆபிரகாமு நீ தான் எனக்கு இருக்க, வா உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரா? இல்லை, வேற அந்த பட்டணத்தின் மேலே தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுது, ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரா? இல்லை, ஆபிரகாமால் அந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு உதவவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ ஏன் சொன்னார்? அதுக்கப்புறமா லோத்துவுக்காக இவன் மன்றாடுறான். அதை தியானிச்சா அதிலிருந்து ஆபிரகாமுடைய கேரக்டரை நம்ம படிக்க முடியும். ஆபிரகாம் கேட்காம, ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபிக்காம ஆண்டவரால் லோத்துவை காப்பாற்றிருக்க முடியாதா? அப்போ மேலோட்டமாக வாசிக்கும் போது லோத்துவும் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு இதை வெளிப்படுத்துகிறேன், நீ அவனுக்காக என்கிட்ட மன்றாடு அப்படின்னு ஆண்டவர் இன்டைரக்டாக கேட்ட மாதிரியும், ஆபிரகாம் லோத்துவுக்காக மன்றாடினதுனால, சரி நீ மன்றாடினதுனால அவன் ஃபேமிலியை மட்டும் நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் லோத்துவினுடைய குடும்பத்தை தப்பி போக பண்ண மாதிரியும் நமக்கு புரியும். ஆனால் ஒரு வார்த்தைகளையும் நம்ம கவனமாக வாசிக்கும்போது ஆண்டவர் ஏன் சொன்னாருங்கிறத புரிஞ்சிக்க முடியும். 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 17வது வசனத்திலிருந்தே வாசிச்சாதான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர் ஏன் அந்த சீக்கிரட்டை சொல்கிறதுக்கு ஆபிரகாமை சூஸ் பண்ணாருன்னா, இப்போ அவர் ஆபிரகாமை ஒரு மனுஷனாக பார்க்கல. அவன் ஒரு திரளான ஜாதியை ரெப்ரசன்ட் பண்ணுறவன். அவனுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய சந்ததி உருவாக போகுது. அவனுக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஸோ அவனை பார்க்கும்போது அவன் ஒருத்தன்னு பார்க்கல, இவன் திரளான கூட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒருத்தன்னு பார்த்தாரு. அதனால் அவங்கிட்ட சொல்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நீ பலத்த ஜாதியாவை உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அவனுடைய சந்ததியை குறித்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் பேசியிருந்தார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய், அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று
கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதுல எதுவும் அடங்கி இருக்கு? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் அறிவித்து, அவன் அறிந்து கொண்ட கர்த்தரை தன்னுடைய வீட்டாருக்கு வெளிப்படுத்தி அவர்களையும் கர்த்தருக்குள்ளாக நடக்கும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் இதை பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் கிட்ட ஒரு பெரிய சீக்கிரட்டை ஷேர் பண்றாரு. நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவமும் அக்கிரமும் வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கொண்டு போகுங்கிறத சோதோம் கொமோராவை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி நீ என்னுடைய நீதி நியாயங்களை கை கொள்ளும்படி உன் வீட்டாருக்கு கற்றுக்கொடு. இவன் ஆண்டவரை க்ளோஸாக இருந்து பார்க்குறான், ஆண்டவரோட கூட நடந்து ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிறான், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவர்களுடைய முடிவையும் இவன் பார்க்குறான். இந்த ரெண்டையும் இவன் தன்னுடைய குடும்பத்திற்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவே கர்த்தர் அதை அவன்கிட்ட பேசினார். ஆபிரகாம் கிட்ட சொன்னது ஆபிரகாம்கானது மட்டும் இல்லை, ஆபிரகாம் அதை அவன் ஃபேமிலி கிட்ட சொல்லி கொடுக்கணும், அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அவனுடைய சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். ஆபிரகாம் ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஈசாக்கு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தாரு, யாக்கோபு அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. சந்ததி பெருக 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 கர்த்தருடைய நீதி நியாயங்களை அவர்கள் அறிந்து கொண்டு வந்தார்கள். அவங்க சில நேரம் கை கொள்ளாமல் போனாங்க. ஆனால் ஜெனரேஷன்ஸ் மாறும்போது, தலைமுறைகள் தாண்டும் போது they were taught, அவர்கள் போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்கள். பிள்ளைகள் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் வளர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதும் இந்த விசுவாச நடையினுடைய அடுத்த அம்சம், குடும்பத்தை விசுவாசத்திற்குள் நடத்துவது. நீங்கள் பிள்ளைகளை ஒழுக்க காரியங்களில் நடத்துறதுக்கு கவனம் செலுத்துகிற பெற்றோர்கள் நிறைய பார்க்குறேன். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நடத்துகிறதை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிறத தான் நான் அதிகமாக பார்க்குறேன். ஸ்கூலில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 10 பாடத்தில் 6 பாடத்தில் பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? எடு அந்த பெரம்புன்னு, கைக்கு பெரம்பு வருது, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், இப்படி மேக்ஸில் ஃபெயில் ஆகிருக்க, சயின்ஸில் ஃபெயில் ஆகிருக்க, கம்ப்யூட்டரில் ஃபெயில் ஆகிருக்க, பயாலஜியில் ஃபெயில் ஆகிருக்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பார்த்துருக்குறேன். பிள்ளைகள் ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா அதை பார்த்து மனசு வேதனைப்பட்டு பிள்ளைகளிடத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பெற்றோர்களையும் நான் பார்த்துருக்குறேன், கிறிஸ்தவ பெற்றோர்கள். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் பிள்ளைங்க வளர்றாங்களா இல்லையாங்கிறத குறித்து பெரிய அக்கறை காமிக்காததையும் நான் பார்க்குறேன். டெய்லி ஜோம் பண்ணு, பைபிள் வாசின்னு சொல்ல தான் செய்கிறோம் பாஸ்டர், எங்கே கேட்குறாங்க? சரி, ஸ்கூல் படிப்பில் ஃபெயில் ஆயிடுறாங்கல்ல, சொல்ல தான் செய்கிறோம், எங்கே கேட்குறாங்க அப்படிங்கிற டயலாக் வர மாட்டேங்க. எடு அந்த பெரம்பை அப்படின்லாம் இறங்கி ஆக்ஷன் எடுக்கிறோம்ல. பிள்ளைங்களை அடிங்கன்னு நான் சொல்ல வரல, முயற்சி. பிள்ளைகள் எக்ஸாம் டைமில் காலையிலே எழும்பி படிக்கிறதுக்கு அலாம் வச்சு, பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்பா அம்மா எழும்பி பிள்ளைகளுக்கு தூக்கம் போகணுங்கிறதுக்காக சூடாக காஃபி போட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு, நல்ல விஷயம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பிள்ளைகள் வளரணுங்கிறத எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு இதே மாதிரி கண்டிப்போட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க? கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு ஆள் இல்லை ஆபிரகாம், உனக்குள்ள ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகுது. அந்த வார்த்தை நிறைவேறணும்னா நீ உன் சந்ததியை கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் போதிச்சு நடத்து, அவர்களுக்கு கற்றுக்கொடு. மற்ற ஒழுக்க காரியங்களில் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அதே அளவு கர்த்தருக்கு அடுத்த காரியங்களையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நான் வளர்ந்த பெரிய பிள்ளைகளை பற்றி நான் பேசலை, வளருகிற பிராயத்தில் இருந்தே அதை செய்யணும். இன்றைக்கு அநேக
ஃபெய்த்தில் இருக்கிற விசுவாச பெற்றோர்களுடைய பிள்ளைகள் ஃபெய்த்தில் இல்லை, கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்களே தவிர ஃபெய்த்தில் இல்லை. இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிற எல்லா பெற்றோர்களை பார்த்து நான் சொல்கிறேன், நாம் கர்த்தருக்குள்ளே வளருகிறோம், நல்ல விஷயம். நம்மை கர்த்தருக்குள்ளே நடத்தின எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், நமக்கு கற்றுக் கொடுத்த கடந்த கால அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். அதை அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு பாஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறத கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தாரு அந்த வார்த்தையை. அதனால தான் நான் அழுத்தி வாசிச்சு காமிச்சேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அவன் கர்த்தருடைய நீதி நியாயங்களை அவனுடைய வீட்டாருக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அவன் அறிவிப்பான். நான் அன்பா சொல்கிறேன், பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தயவு செய்து முக்கியத்துவப்படுத்துங்க. ஒரு கர்த்தருடைய பிரதிநிதியாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, பிள்ளைகள் கர்த்தரை தேடுறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும். பிள்ளைகள் பைபிளை வாசிக்கிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும். பைபிளை வாசின்னு சொல்லும் போது நீங்கள் மட்டும் வாசிட்டா இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்க வாசிக்கணும்னா, அவங்க வளரணும்னா, அவங்க கண் பார்க்க நீங்களும் வாசிக்கணும். நானும் அதுக்கு முன்னாடி தனியாக வாசிச்சிருவேன், நான் வாசிக்கிறத அவன் ஏன் பார்க்கணும் அப்படி யோசிக்காதீங்க. பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் வளருகிறாங்க, பெற்றோர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நல்ல முன்மாதிரியாக வளர்ந்து கொண்டு அவர்களுக்கும் போதித்து, ஏனோ தானோன்னு இல்லை, கண்டிப்போட. பிள்ளைக்கு ஆனா ஆவணா எழுத சொல்லி கொடுக்கும்போது தடவை அதுக்கு எழுத வரலை, 10 தடவை எழுதினாலும் அந்த எழுத்து ஒழுங்காக வரலை அப்படின்னா விட்டுருவோமா? இல்லை, இன்னொரு 10 தடவை ட்ரை பண்ணுறோம்ல, 50 தடவை ட்ரை பண்ணியாச்சு வரலை, இன்னொரு 50 தடவை ட்ரை பண்ணுறோம்ல. அப்போ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளருவதை குறித்து 1-2 தடவை முயற்சி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறோம் அப்படின்னா நாம் அதை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிறோம். நான் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கலையேன்னு சொல்லி பிற்காலத்தில் பிள்ளைகளை குறித்து அழுத பெற்றோர்களை பார்க்குறேன். பட் அந்த ஸ்டேஜ் தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு. ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவை நீங்கள் மட்டும் அனுபவிக்காம உங்கள் வீட்டாருக்கும் சந்ததிகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரோடு கூட நடக்கிறதுனா என்ன, ஒரு தேவைன்னு வந்தால் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுனா என்ன, அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. வேதத்தை தியானிக்கிறது எப்படி, அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியாக இருங்க. இப்படியும் சில பெற்றோர்களை பார்த்துருக்குறேன், அவங்க கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, ஆனால் பிள்ளைகள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு விரும்புவாங்க. எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நான் ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, இதுக்கு மேலே நான் ஜெபிச்சு என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே வேதம் வாசித்து என்ன செய்ய போகிறேன், பிள்ளைகள் வேதம் வாசிக்க மாட்டேங்கி, பிள்ளைகளுக்கு தான் தேவை, பிள்ளைகளுக்கு தான் தேவை அப்படின்னு. அந்த எக்ஸ்ட்ரீமும் தப்பு தான். ஒரு நல்ல முன்மாதிரியாக பெற்றோர் வாழ்ந்திருக்கும்போது பிள்ளைகள் அதனால் அவங்க அந்த தாக்கத்தை அனுபவிப்பாங்க. ஆலயத்திற்கு வருகிற காரியங்களில் சொல்கிறேன், யூத் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற காரியங்களையும் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டெப் எடுத்து கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் குடும்பத்தையும் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் சந்ததிக்கும் கர்த்தருடைய நீதி நியாயங்களை விவரித்து சொல்லுவான். கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று, அடுத்த வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். ஒரு சாதாரண வார்த்தைக்கும் கட்டளைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? செஞ்சுதான் ஆகணும். நான் இன்னொரு வார்த்தை எதிர்பார்க்கிறேன், பனிஷ்மெண்ட் இருக்கும். சொல்கிறேன்ப்பா, ஓ நல்லதுக்காக சொல்கிறேன்ப்பா அப்படி சொல்கிறது அது வேற. கண்டிப்போட சொல்லுங்க, இதை செய்யலையா அவனுக்கு சாப்பாடு கிடையாது, வெளியே போ, இதை செய்யலையா நான் உனக்கு இதை வாங்கி தர மாட்டேன். பிள்ளைகளை அடிக்கிறத விட இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறது பெட்டர்.
இதை நீ செய்ய மாட்டியா, நீ என்னைக்கெல்லாம் நீ பைபிளை தியானிக்கலையோ, என்னைக்கெல்லாம் நீ பைபிள் வாசிக்கிறத நான் பார்க்கலையோ, அந்த நாள் ஃபுல்லாக நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். இந்த மாதிரி வகைகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை செய்யலையா, அடுத்த 1 மாதத்துக்கு உன் கையில் ஃபோன் கிடையாது, அடுத்த 1 மாதத்துக்கு டிவி கிடையாது. அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்போடு கூட கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நடந்து கொள்வதற்கு நீங்கள் தர்ம சங்கடம் படவே கூடாது. டோன்ட் ஃபீல் பேட். ஐயோ என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை ஃபெயில் ஆனால் மட்டும் என் பிள்ளைன்னா பார்க்குறோம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கண்டிப்புடன் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் நாமும் வளருவோம், விசுவாசத்தில் நடப்போம். அந்த விசுவாச நடையில் நம்முடைய குடும்பத்தையும் சேர்த்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.